750 ஆண்டுகளுக்கு முந்தைய கல்வெட்டு குலசேகரப்பட்டினத்தில் கண்டெடுப்பு. நிலங்களை துல்லியமாக அளக்க ரோவர் கருவிகள் வாங்க அனுமதி. ரூபாய் 12 கோடி நில மோசடி, சென்னை பெண்ணுக்கு கம்பி. பாவேலூர் டவுன் பஞ்சாயத்து தலைவர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வி. லாரி சரக்கு வேன் மோதி 20 பலி, 2 பேர் காயம். வாத்தியார் படத்தை வெளியிட தடை. தாயை தாக்கிய தம்பியை கொன்ற அண்ணன் கைது. போலி மருந்து தொழிற்சாலை நடத்தியவர் கோர்ட்டில் சரண். விமான கட்டணத்தை ரூபாய் 40,000 வரை உயர்த்த அனுமதித்தது யார்? இண்டிகோ விவகாரத்தில் ஹைகோர்ட் கேள்வி. விசாரணை அறிக்கையை சமர்ப்பிக்க உத்தரவு. விரைவில் நாடு கடத்தப்படுகிறார் வைர வியாபாரி மெகுல் ஜோக்கி. பயணங்களின் தலைவர் ராகுல். பாஜக செய்தி தொடர்பாளர் கிண்டல். யுனெஸ்கோ கலாச்சார பாரம்பரிய பட்டியலில் தீபாவளி சேர்ப்பு. இந்தியா பிரேசில் இடையே கடற்படை ஒப்பந்தம் கையெழுத்து. சுரேஷ் கோபிக்கு 2 ஓட்டுகளா? இந்திய கம்யூனிஸ்ட் நிர்வாகி கேள்வி. 32,000 ஆசிரியர்களுக்கு நிவாரணம் கிடைத்தது எப்படி? மேற்கு வங்கத்தில். கோவா விடுதி தீ விபத்து, பங்குதாரர் தில்லியில் கைது. பானர்ஜி. சபரிமலையில் அலைமோதும் கூட்டம், நடை திறக்கும் நேரம் அதிகரிப்பு. உத்தரப்பிரதேசத்தில் யூடியூப் பார்த்து மதுபோதையில் ஆபரேஷன், போலி டாக்டரால் பெண் பலி. முனித்து 3250 முறை நடந்து சென்று திருமலை கோவிலில் தரிசித்த 71 வயது முதியவர். மகாராஷ்டிராவில் 11 நக்சல்கள் சரண். திமுகவை மிரட்ட முன்கூட்டிய விருப்ப மனு. தமிழக காங்கிரசுக்கு டில்லி மேடம் உத்தரவு. ஆட்சியில் பங்கேற்கும் கோஷ்டித் தலைவர்கள் பேச்சு. ராகுல் பிரியங்கா பங்கேற்கும் மாநாடு. வெற்றிக்கு திமுக புது வியூகம். ரூபாய் 3,02,000 ஓட்டுகள் தவகவில் கன்ஃபார்ம். அடையாள அட்டைகளால் கட்சியினர் மகிழ்ச்சி. மீண்டும் பதவி பிடிக்க டில்லியில் முகாம். காங்கிரஸில் மாவட்ட தலைவர் தீவிரம். போலி மருந்து தொழிற்சாலைக்கு அனுமதி அளித்தது நாராயணசாமி. காமராஜர் குறித்து அவதூறு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றியே தீர்வோம், இந்து மகாசபை சூளுரை. இராணுவ தளவாட உற்பத்தி இலக்கு 3 ஆண்டில் ரூபாய் 3 லட்சம் கோடி. சிவகாசியில் காலண்டருக்கு 75% ஆர்டர் வரத்து. சீன கட்டுப்பான பொருட்கள் இறக்குமதிக்கு தடை வேண்டும். அரிசி இறக்குமதிக்கான வரியை அமெரிக்கா எவ்வளவு உயர்த்தினாலும் பாதிப்பு இருக்காது. நெல் அரிசி வணிகர் சம்மேளனம். அமெரிக்காவுடன் வர்த்தக பேச்சு, நல்ல முறையில் முன்னேற்றம். கொப்பரை விலை சரிவு, சிண்டிகேட் காரணமா? தென்னை விவசாயிகள் அதிர்ச்சி. பஞ்சு இறக்குமதிக்கு வரி விலக்கு நீட்டிக்க கோரும் நூற்பாலைகள். கார்பன் உமிழ்வை குறைக்க ஸ்வீடன்